ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மித்ராவோட பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆதிக்கு பாரதிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, அது என்னன்னு மித்ராவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கிட்டேருந்து மறைக்கிறா, அது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் சுமங்கலி பூஜை இருக்குல்ல, வீட்டில் வேலையாக இந்த லக்ஷ்மி அம்மாவும் சரி அலமேலும் அதுக்கப்புறம் பாரதி முதல்ல 3 பேரையும் கடைக்கு போய் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடைக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ எதுக்கு என்ன அவசர அவசரமாக அவங்கள அனுப்பி விட்டுட்டு என்ன செய்ய சொல்கிற, வா முதல்ல பாரதி ரூமில் போய் ஏதாவது கிடைக்குதா தடயம் கிடைக்குதான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்குறப்ப தான் கரெக்டாக பாரதியோட பேக்லேருந்து கரெக்டாக கல்யாண ஃபோட்டோவை எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதில் என்ன இவன் மட்டும் இருக்கா தாலி கட்டிக்கிட்டு, பக்கத்தில் புருஷனோட ஃபோட்டோவை கிழிச்சு போட்டிருக்காளே, இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இவளோட ஹஸ்பண்ட் யாருங்கிறத அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை திருப்பி பார்க்குறாங்க. அதில் அந்த கடையோட நம்பரும் ஃபோன் நம்பர் மேற்கொண்டு அட்ரஸ் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நம்ம கால் பண்ணி இந்த ஃபோட்டோவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த பக்கம் யார் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவள் புருஷன் கூட அவளை சேர்த்து வச்சுட்டு நம்ம மித்ரா வாழ்க்கையை நிம்மதியாக காப்பாற்றிடலாம் ஆதிக்கிட்டேருந்து அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் சரி அவன் வந்துட போகிறா பாரதி, முதல்ல சுமங்கலி பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் பாரதி அட்டைப்பட்டி ஜாமான் எல்லாத்தையும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. உடனே ஆதி கார்லேருந்து நிப்பாட்டி பாரதியை ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு இந்த பக்கம் காரில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு தமிழ் இன்றைக்கி ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் எல்லாமே படிக்கிறான்னா அவன் நிச்சயமாக முன்னேறிடுவா அப்படிங்கிறாங்க. பாரதி அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வராங்க. பார்த்தா பாரதி அப்படியே ஆதி தோளில் சாஞ்சு அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நிம்மதியாக தூங்க முடியாமல் தூங்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள தொந்தரவு பண்ண வேணான்ட்டு காரை எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு அப்படியே பாரதி தூங்குற வரைக்கும் அப்படியே தோளில் சாஞ்சு அப்படியே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் இங்கே கரெக்டாக கார் ரொம்ப நேரமாக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் இவங்க தோளில் சாஞ்சிருக்கதை ஆதி தோளில் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. முதல்ல இவங்க 2 பேரும் யாருங்கிற விஷயத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆனால் மித்ரா யாராக இருந்தாலும் ஒரு கட்டிக்க போகிற பொண்ணு ஆதியையும் சரி பாரதி 2 பேரையும் பழகவே விட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்னடான்னா இந்த மித்ரா எதையோ நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கால, அது என்னங்கிறதுக்கு வேலை மறுபடியும் அந்த ஸ்டூடியோவுக்கு ஃபோனை போடு, இதுக்கு தீர்வே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. மேடம் என்ன கேட்குறீங்க, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன ஆல்பத்தை ஃபோட்டோவை உடனே தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா என்னால் எப்படி செய்ய முடியும், கொஞ்சம் பொறுங்க, நான் என்ன ஏதுன்னு தேடி பார்க்குறேன், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு 2 நாளாவது ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இங்கே மித்ரா சரி அவங்க அண்ணன் ஸ்ரீகாந்தும் சரி 2 பேரும் செம கோவத்தில் இருக்காங்க. ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய வேலை இருக்குது, அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த பாரதியோட பையன் கூட பேசுகிறான்னா என்ன அர்த்தம், அவன் மனசில் ஆழமாக இந்த பசங்கள்லாம் இருக்காங்க ஏதோ ஒரு நினைவில், அதை மட்டும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ முதல்ல பேசாமல் இவங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இவங்க கூடவே இருந்து அவள் கஷ்டப்படுறத பார்க்கணுங்கிறதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல, இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக நம்மளே ஏதோ ஒரு தப்பாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் எனக்கு தோணுது. விடுண்ணா, இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடக்க போகிற ஃபங்க்ஷனில் அவளை அவமானப்படுத்தி அவளே நம்ம வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்கிறாங்க. கீழே ஃபங்க்ஷனுக்கு தேவையானது என்னம்மா எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை வாங்கிட்டு வரேன், நீ கார்லேயே அப்படின்னு கேட்குறப்ப பாரதி ஆமாம் நான் நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஆதி தான் என்னை அழைச்சிட்டு வந்தாப்புல அப்படின்னோடனே
ஏன் உன்னால் 2 கட்டப்பையை கூட தூக்கிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டு பாட்டி வந்து வேணுன்ட்ட கோவப்படுத்துகிறாங்க. ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. தமிழும் சரி, இந்த பக்கம் ஆதித்யாவும் அழகாக வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் அலமேலு பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் வந்து சுமங்கலி பூஜைன்னா உன் புருஷன் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக நீயும் செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், மேற்கொண்டு வந்து அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் வந்து சண்டை தான் வரும், அப்புறம் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரியாக வரும், நீயும் அவங்கவுங்க வந்து புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் ஆதி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடாதா? இந்த சுமங்கலி பூஜை வந்து நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா ஆதித்யாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் அப்பா தான் வந்து இருக்காங்கல்லம்மா, வீட்டில் தானே இருக்காங்க, அப்படிப்பட்டப்ப அப்பா நல்லா இருக்கணும்னு நீ ஏம்மா நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவும் வந்து சொல்கிறாங்க. பதிலே சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் ஒவ்வொருத்தருக்காக வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிறதுக்காக எல்லாரையும் வரவேற்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அப்போ மித்ராவும் வந்துடுறாங்க. மித்ராவுக்கு வந்தோடனே அவங்க ஆளெல்லாம் வந்து 2-3 பேரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பாரதியை வந்து வம்புழுக்கிறதுக்காக. அதோட கண்ணை ஜாடை காட்டுறாங்க. அதோட பரபரப்பாக முடியுது எபிசோடு.